கொல்லிமலையில் பல சுவாரஸ்யமான அமானுஷ்யங்களும் நிறைந்திருந்தாலும் தெய்வீக பயனும் நிறையவே கிடைச்சிருக்கும் நிறைய பேருக்கு. அதில் ஒன்று தான் மாசி பெரியசாமி கோவிலோட வரலாறு. மாசி பெரியசாமி ஒரு கிராம காவல் தெய்வம். இவருக்கு சங்கிலி கருப்பு, முனி, பெரியசாமி, பெரிய அண்ணன் என்ன சொல்லுவாங்க. இவர் கொல்லிமலையில் மாசி குன்றில் நின்றதாலே இவருக்கு மாசி பெரிய அண்ணன் பெயர் பெற்றது. இவருடைய வரலாறு என்னன்னா, சுமார் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு காசிலிருந்து தேவி பார்வதியும் பெருமாளும் தென்திசை நோக்கி வந்தார்களாம். அப்போது தேவி பார்வதி காமாட்சியாகவும் பெருமாள் பெரியண்ணனாகவும் மானிட பிறவி எடுத்தாங்க. துறையூர் பக்கம் வைரச்செட்டி என்பவரின் வீட்டில் காமாட்சி தங்கிவிட்டாள். பெரியண்ணன் மட்டும் கொல்லிமலைக்கு போனாராம். பெரியண்ணன் கொல்லிமலையில் உள்ள குன்றில் ஏறி நின்றபோது அவரின் பலம் தாங்காமல் குன்று ஆடியது. சரி, அடுத்த குன்றில் ஏறினா அதுவும் ஆடியது. 7 குன்றுகளும் மாறிய போது மாசி குன்று மட்டும் அப்படியே நின்றது. அதிலே குடிக்கொண்டார் மாசி பெரியண்ண சாமியாக. அங்கு இருக்கும் மக்கள் பலரும் அவரை வழிபட தொடங்கினார். அவர்களின் பக்தர்கள் மயங்கி அங்கே தங்கிவிட்டார் மாசி பெரியண்ணன். காலாத்து கொம்பு என்ற கொல்லிமலையின் அடிவாரத்தில் அமைந்த ஊரில் வைரச்செட்டியின் வீட்டில் இருந்த காமாட்சி நெடுநேரமாக பெரியண்ணனை வராததால் அவரை தேடி கொல்லிமலைக்கு போனாளாம். கொல்லிமலையில் மாசி குன்றில் பெரியண்ணன் இருப்பதை பார்த்த காமாட்சி நானும் அங்கு தங்குவதாக சொன்னாள். பெரியண்ணனோ வேண்டாம் என்று காமாட்சியை கல்லாத்து கொம்பிலே தங்க வைத்தார். பெரியண்ணன் சாமி பலரால் வணங்கப்பட்டாலும் அதில் குறிப்பாக மலையாளிகள் பல பூஜைகள் இங்கு செய்து வந்துள்ளன. அந்த பகுதியில் ஆடு மாடு மேய்க்கும் சிறுவன் காராளன் என்ற ஒருவன் பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். தற்சமயம் இந்த ஊரின் பெயர் பூஞ்சோலை என கூறப்படுது. அதே சமயம் கொல்லிமலையில் உள்ள பெரியண்ணன் சாமியை மலையாள மக்கள் வழிபட்டு வந்திருக்கிறார்கள். மலையாள பக்தர்கள் செய்யப்படும் பூஜைகள் குறிப்பிடப்பட்ட பூஜை தவிர மற்ற பூஜைக்கு மக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் மலையாள பூஜை செய்யும் பூசாரியின் மகனும் காராளனும் நண்பர்கள். ஒரு முறை காராளன் மலையாள பூஜையை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். மலையாள பூசாரியின் மகன் இந்த காராளன் நண்பன் அல்லவா. தன் நண்பன் ஆசையை நிறைவேற்றுவதற்காக காராளனை அந்த பூஜைக்கு ரகசியமாக அழைத்து சென்றான். பார்க்காத பூஜையை பார்த்து விட்டான் காராளன். மலையாள பூசாரிக்கு பூஜை செய்யும் சமயத்தில் திடீரென அருள் வந்தது. இந்த பூஜையை வேற்று மனிதன் ஒருவன் பார்த்து விட்டான். அவனை உடனடியாக பலி கொடுக்க வேண்டும் என்று கூறினார். அந்த இடத்தில் இருந்த மற்றவர்கள் ஒளிந்து கொண்டிருந்த பூஜையை பார்த்த காராளனை கண்டுபிடித்து விட்டனர். ஒரு வழியாக பஞ்சாயத்து நடத்தி முடித்து காராளனை ஒரு இடத்தில் அடைத்து வைத்து மறுநாள் அவனை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர். பொழுது வெணிதால் காராளனுக்கு மரண தண்டனை. ஆனால் காராளன் ஒரு பெரியண்ண சாமியும் அன்னை காமாட்சியினும் தீவிர பக்தனாவான். தன்னை எப்படியாவது காக்க வேண்டும் என்று அந்த இறைவனை வேண்டிக் கொண்டே சோகத்தில் தூங்கிவிட்டான். அந்த சமயம் அந்த சிறுவனின் கனவில் வந்த பெரியண்ண சாமி, இங்கிருந்து இரவாக ஓடிவிடு. அப்படி ஓடும் சமயத்தில் உன் பெற்றவர்களையும் உன் மாடுகளையும் அழைத்து சென்று ஓடிப்போ. ஆனால் நீ செல்லும் திசையில் தென் திசையாக இருக்க வேண்டும். உன் மாடுகள் எந்த திசையில் செல்கின்றதோ அந்த திசையிலே நீயும் செல். அந்த திசையில் சென்று பயணத்தை தொடர்ந்து கொண்டே போ. எந்த இடத்தில் தேர்ந்தெடுத்து உன் மாடுகள் போகாமல் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வருகிறதோ அந்த இடத்தில் பெரியண்ண சாமியாக நான் நிரந்தரமாக தங்கிவிடுவேன் என்று சொன்னாராம். என்று கூறிவிட்டு கனவில் இருந்து மறைந்தார் பெரியண்ண சாமி. பெரியண்ண சாமி வாக்குப்படி தன்னை அடைத்து வைத்திருந்த அந்த பகுதியில் இருந்து தப்பித்து ஓடினான். சாமி கூறியபடி தனது பயணத்தை தொடர்ந்தான். ஒரு நாள் மாடுகள் குன்னிமர தோட்டத்தில் வந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்தது. அதே சமயம் எதிர்பாராத புயல் காற்று வீசியது. சுழன்று அடித்தது. அப்போது பெரியண்ண சாமியும் அன்னை காமாட்சியரும் அசிர குரலில், நாங்கள் இங்கேயே இருக்கப் போகிறோம். என் பக்தனாகிய நீயும் இந்த இடத்திலே தங்கிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். இதனால் காராளனும் அந்த இடத்திலே தங்கிவிட்டான். துறையூர் ஜமீன்தார் இருந்த மண்டபத்தை கட்டி கொடுத்தார். இந்த இடம்தான் இன்று ஓமந்தூர் கோவில் பெரியண்ண சாமியாக கோவிலாக திகழ்கின்றன. ஒரு சிறுவனின் குறையில்லாத பக்திக்காக தான் இருக்கும் இடத்தை மாற்றிக்கொண்டார் தன்னை பெரியண்ண சாமி ஆவார். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.